Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இது வந்து 2002 இந்த வீட்டுக்கு வந்தேன் நான். 2002 தான் அந்த வீடு வாங்கி அப்போ வந்தது. பாதி கட்டிட்டு பாதி கட்டல. அவர் வந்து ஒரு ஃபாதரியார் தான் அந்த வீடு வச்சுருந்தார். ஒரு ஃபாதரியார். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி கட்டி நம்ம சென்னையில் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தான். கண்டிப்பாக அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய முயற்சியில் தான் இந்த வீடு வாங்கினேன்னா அது. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆக்டர் கிங்காங் அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கோம். வீட்டுக்குள்ளே போவோம், அவரோட வீடை நிறையா சுற்றி பார்ப்போம். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். போயிட்டு நிறைய விஷயங்கள் அவரோட பேசி நம்ம பகிர்ந்துப்போம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அண்ணே வந்துட்டே அண்ணே வணக்கம். அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. போகலாமாண்ணே? வாங்க. செம்மையாக இருக்குண்ணே. அப்படியா? வீடு என்னண்ணே, ஒரு பெட்ரூமு என்ன 2 BHK வேணே? இல்லை, 2 பெட்ரூமு, ஹாலு, சமையல் ரூமு. அது அப்படியே. இந்த வீடு எப்போ கட்டினது? இல்லை, இது வந்து 2002 இந்த வீட்டுக்கு வந்தேன் நான். 2002 தான் அந்த வீடு வாங்கி அப்போ வந்தது. நம்ம வந்து நான் வீடு பார்த்துட்டு நான் 2-3 இடத்துல பார்த்தேன். அப்போ நான் வந்து வடப்பையில் இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டில் இங்கே வரத்துக்கு முன்னாடி வடப்பையில் இருந்தேன். அப்போ நிறைய இடத்துல நான் வீடு நானும் அப்பா அம்மாலாம் வந்து சில ஏரியாக்களில் நெசப்பாக்கம், சாலிகிராமம், வளசரவாக்கம், வடப்பயணி, கோடம்பாக்கம், இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தோம். ஆனால் சரி, எம்ஜிஆர் நகர் நமக்கு இங்கே பக்கம், நம்ம இங்கே எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு நான் தெரிஞ்ச நண்பர்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன். ரமேஷ்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ரமேஷ், பல்லாவரம் ரமேஷ், ஜெயா டிவியில் ரமேஷ்னு ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய. அப்புறம் சாக்கு ஒருத்தங்க இருக்கார்ல, அவர் எங்கே தான் இருக்கார். அவர் இந்த ஏரியாவில் இருக்கார். நான் அவர்கிட்ட சொல்லி நானுமே நிறையா சுற்றணும். நிறைய இடத்துல ஆட்டோவில் போயிட்டு ஒரு ஏரியாவில் போய் பார்த்துட்டு இந்த வீடு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த விலை ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ அந்த பட்ஜெட்டு அப்போ என்கிட்ட என்ன பட்ஜெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கிடைக்கல. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த வீடு வந்து ஒருத்தர், அதாவது பாதி கட்டிட்டு பாதி கட்டல. அவர் இப்போ அப்படியே இருந்தது. அவர் வந்து ஒரு ஃபாதரியார் தான் அந்த வீடு வச்சுருந்தார். ஒரு ஃபாதரியார். அப்போ தான் சரி நான் கேட்க பார்த்தா நம்ம அஜ்மல் சுட்டு ஒரு கேமராமேன். அப்போ நாங்கள் படம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், சார் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில், அப்போ அவர் வந்து எம்ஜிஆர் நகரில் இருந்தார், ஆப்போசிட்டில் அந்த இடத்துல இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வீடு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நம்ம சொந்தமாக வாங்கணும். அப்புறம் அவருக்கு வந்து கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னு. சரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்து அம்மா, நான், அப்பா வந்து எல்லாம் அங்கே பார்த்தோம். அப்போ பார்த்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இதே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டி ஓகே பண்ணி 2002 ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ என்ன வந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன, இப்போ அதுக்கு முன்னாடிலாம் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி எல்லாமே வாடகை வீட்டில். சைதாப்பட்டில் இருந்தேன், மாம்பழத்தில் இருந்தேன், அப்புறம் ராணி நகரில் கோட்டர்ஸில் இருந்தேன், அப்புறம் வடப்பையில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். இப்போது சொந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். அப்படிங்கும்போது இத்தனை இடத்துல அந்த வீடு மாறி 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 வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு இடத்துல சொந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது? ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா சென்னையில் வந்து நிறைய பேர் சென்னையில் வந்து பரம்பரையாக இருக்கிறாங்க, இன்னும் வாடகையில் இருக்காங்க சில பேர்லாம். நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரலாற்று ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி அதோட இன்றைக்கி வந்து ஒரு வீடு, சொந்த வீடு வாங்குறதுன்னு அது வந்து, அதாவது அப்போனா வந்து ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகணுன்றது ஒரு டைமில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதே பெரிய சாதனையாக இருக்குது. ஆமாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ தெரியல, இப்போலாம் என்ன ரேஞ்சு, என்ன விலை, கோடிக்கணக்கில் இருக்குது. ஒரு இடம் ஒரு ஏரியாவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி கட்டி நம்ம சென்னையில் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தான். கண்டிப்பாக. அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய முயற்சியில் தான் இந்த வீடு வாங்கினோன்னா அதுதான். ஓகே. இப்போ அந்த ஒரு வைராக்கி இருக்கலாம், எப்படியாவது சொந்த வீடு வாங்கிடணும், அந்த ஒரு வேகம் அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வீடு வாங்கணும், கண்டிப்பாக வீடு வாங்கணும். ஏன்னா நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த வீட்டில் இருந்து இன்னொரு அதாவது இந்த வீடு மாறுறது இருக்குல்ல, வாடகை வீடு, அது பெரிய இம்சை. அது இந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் போய்ட்டு அங்கே போய்ட்டு ஒரு வருஷம் இருந்துட்டு மறுபடியும் வீடு மாறுறது, அது வந்து பெரிய தலைவலி. அது அதனால் இதுவே வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதை நம்ம வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம்னா நம்ம நிரந்தரமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து சீக்கிரமாக அதை முயற்சி பண்ணி இந்த வீடு வாங்கினேன். வீட்டுக்குள்ள வந்தோன்னே இந்த உங்கள் ஆஃபீஸ் ரூம் தான் என் கண்ணில் பட்டுச்சு. அதை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்த்துருவோம், வாங்க போவோம். ஆஃபீஸ் ரூம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் கிடையாது.
நான் எப்படியும் அதே மாதிரி என் சைஸ்லேயே ஒரு ஆஃபீஸர் உண்டு. அண்ணே என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாண்ணே. அண்ணே ரூம் சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது. அதாவது நான் எப்படி இருக்குன்னா என் சைஸ்லேயே ஒரு ஆஃபீஸ். அண்ணே உங்கள் இது அப்படின்றீங்க, பட் அதே அளவுக்கு உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு விஷயம் இருக்கோ அதே மாதிரி விஷயம் நிறையா இருக்குண்ணே. முதல்ல எடுத்தோன்னே எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, உலகநாயன்ட்டு இருந்து ஆரம்பிச்சிருவோம். எந்த டைமில் எடுத்த ஃபோட்டோண்ணே இது? இது வந்து 2017 நினைக்கிறேன், அவருடைய பிறந்தநாள். அங்கே போய்ட்டு நம்ம இங்கே தேனாம்பட்டில் ஜிஆர்டி ஹோட்டலில் இருக்கிற அன்றைக்கி தான் எல்லோரும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னே சரி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய்ட்டு அவருக்கு போய்ட்டு சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது. நல்லா சந்தோஷப்பட்டார். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. அவர் நம்மளை பார்த்தோன்னா அவரும் சந்தோஷப்பட்டு அப்படியே அணைச்சிக்கிட்டார் இருந்தது. ஆனால் அப்போ அவர் கூட ஏதாவது ஒரு படம் ஒர்க் பண்ண நினைவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஒரு படம் இருந்துச்சு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் 3 பேர் இருப்பாங்களா குள்ளமா, அதில் நானும் ஒரு ஆள் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா காவல் புலிகள்னு ஒரு படம் என்னை அறிமுகப்படுத்தினார்ல கலைப்புலி ஜி சேகரன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு 30-40 நாள் அதில் அந்த படத்தில் கால்ச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி கேட்டாங்க, 30 நாள் மேலே கேட்டாங்க. அதனால 2 ஒரே டைமில் வந்து கேட்டதால் கிளாஸ் ஆகிடுன்ட்டு அவர் டைரக்டர் வந்து இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே முக்கியமான இதுதான். இதில் பார்த்திங்கன்னா நமக்காக சாங்கு ஃபைட்டு அதெல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து அது இது இருந்தது. அதனால் வந்து இது விடுறது அது விடுறதுன்னு 2 ஒரே டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு அந்த படம் தான் நான் பண்ணது, அதுக்கப்புறம் தான் இது வந்தது. அபூர்வ சகோதரர்கள் பண்ண முடியாமல் ஒரு இதுவாகிடுச்சு, இல்லைன்னா நான் அதில் பண்ணியிருப்பேன். நான் அதனால தானே கேட்டேன், ஏன்னா அப்படியான ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்கும்ல, எப்படியும் நீங்கள் எப்படி மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். அது வேறு படத்தில் 2 டேட்டு கரெக்டாக ஒத்துவதில் தான் அது மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களே, இப்போ அவர் ஒரு ரிஸ்க் எடுத்து அதில் பண்ணியிருப்பார்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இவர் இவ்வளோ தத்ரூபமாக பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த உயரத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கேலி கிண்டல் நயாண்டி நிறைய பயங்கரமாக இருக்கும். அதுக்கு மனசுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு குள்ளமாக காலை கட்டிட்டு அது நடிக்கிறது வந்து அவர் அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அது எனக்கு அது புரியுது. கண்டிப்பாக. ஏன்னா முட்டி போட்டு நம்ம நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முட்டி போட்டாவே எப்படி இருக்கும் அவர் அந்த இது கட்டிக்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆளுக்கு எப்படி இந்த நம்ம பின்னாடி அந்த இது இருக்குமோ அது எப்படி கொண்டு வந்தாருன்னு இன்னும் தெரியல யாருக்கும். சீரியஸ்லி அது பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. முதல்ல அப்படி எப்படி பண்ணாரு அப்படின்ற அது வந்து அதை சொல்ல அந்த 100வது நாள் சொல்றதுக்கு தான் இருந்தாரு, ஆனால் அவர் வந்து சொல்லலை. அதனால வந்து அந்த குள்ளமான உயரம் கம்மி, அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்க என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குன்றதை அவ்வளோ அழகாக அந்த படத்தில் காமிச்சிருந்தாரு. நானும் படம் பார்த்தேன். எனக்கு சில இடங்கள்லாம் வந்து கண்ணே கலங்கிச்சு. எனக்கு சில இடத்துலலாம் வந்து அந்த கையெழுத்து போட்டு அந்த பொண்ணு இது அந்த இடத்துல அது அவர் பாப்பாருல்ல அவங்க அம்மா அப்படின்ற அம்மாவே உயரம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே கேவலமாக அதுவாக பேசுவாங்க. அந்த இடமெல்லாம் நிறைய அந்த படம் பார்த்துட்டு சில இதெல்லாம் கொடுத்துருந்தேன், பேட்டியே கொடுத்துருந்தேன். அப்போ ஓகே அண்ணே இது ஷாருக் கான் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். வந்து அது வந்து வரலாறுன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அது ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த படம் வந்து சென்னையில் தான் வந்து ஆடிஷன் வச்சாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி இங்கே உள்ள லோக்கல் மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பாம்பேலேருந்து வந்திருக்காங்க இது மாதிரி ஒரு படத்துக்கு அப்படின்னு. அப்படியே சரி இந்தி படம் அப்படின்னு நான் ஏதோ சரி அப்படின்ட்டு நார்மல் படம் அப்படின்னு அங்கே போன பிறகு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஷாருக் கான் சார் ஹீரோ, தீபிகா படுகோனு தான் ஹீரோனி அப்படின்னு. எனக்கு என்னடா இது இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சார் அவரு கூடவா அப்படின்னு எனக்கு அப்படியே அப்படி ஒரு இன்ப மகிழ்ச்சி அதிர்ச்சி அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் போனோடனே பார்த்தா என்னுடைய சைஸ்லேயே 30 பேர் வந்தாங்க சார் ஆடிஷனுக்கா. ஆமாம் என் சைஸில் 30 பேருக்கு மேலே வந்தாங்க. வந்துட்டு என்னென்னா அங்கே வந்து நடிச்சுக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த டைலாக் இப்படி பேசணும். அப்புறம் வந்து காட்டுவாசி வந்து ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படி சில விஷயங்கள்லாம் அப்படியே இது பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நடித்து காட்டணும் எல்லாம் பண்ணிவிட்டு சரி நாங்கள் ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் பாம்பேக்கு போய்ட்டு 2 வாரத்தில் கழிச்சு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, எந்த தகவலுமே தெரில. சரி ஏதோ இதுவாகிட்டு இது பண்ணுது வேறு ஏதோ இதுவாக இருக்குது நம்மளை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து அப்புறம் ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷூட்டிங்கு இந்த மாதிரி இருக்குது 2-3 நாள் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் சொன்னாங்க, டிக்கெட்லாம் போட்டாச்சு, ஆனால் கேன்சல். என்னடா இது நம்ம என்ன பெரிய சூப்பர் ஸ்டார் கூட பண்ணுறதுக்கு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னன்னா அப்போ அந்த லொக்கேஷன் வந்து மழை பெஞ்சு அதனால கேன்சல் ஆச்சு. இன்னொரு நாளைக்கு அதாவது தள்ளி போகுது அவ்வளோதான், வேறு ஒன்று. அப்புறம் மறுபடியும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது கேரளாவில் நீங்கள் இது பண்ணணும். சரி இல்லை ஓகேன்னு மறுபடியும் பார்த்தா நாளைக்கு ஷூட்டிங் நீ அனுப்புறது நீங்கள் கேன்சல். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி சொன்னாங்க
அப்போ சொல்லுமா நான் சொன்னேன், ஏங்க இந்த மாதிரி சொல்லி 4 வாட்டி கேன்சல் வச்சு நானும் நிறைய ஷூட்டிங்கு கலைஞர் கட்சிலாம் நான் வந்து நீங்கள் சொன்ன பிறகு நான் எதுவுமே ஒத்துக்கல. இப்போ நாளைக்கு 2 நாள் ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது எப்படி சார் அப்படின்னு. இல்லைங்க இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுது, நீங்கள் பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு பாலக்காடு ஷூட்டிங் சென்னை டு கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் போனேன். இறங்கினோடனே பார்த்தா ஒரு ஹீரோ நடந்து போகிறாரு முன்னாடி. யாருன்னு பார்த்தா உலக நாயகன் சார். அதே ஃப்ளைட்டில். ஓ அப்போ அங்கே தான் கமலா சார் வந்திருந்தாரு. அவர் வேற ஒரு வேலையாக போகிறாரு. பார்த்தா என்னோட வாக்கிங் அதை பார்த்து அந்த வாக்கிங் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவரை கொடுன்னு போயிட்டு இப்படி நின்றேன். அவர் வேகமாக போனார்ல, நான் ஓடி போயிட்டு இப்படி நின்றேன். அவரும் நின்றுட்டார். என்ன எங்கே அப்படின்னா, இந்த மாதிரி ஷாருக் கான் சார் படம் சென்னை எக்ஸ்பிரஸ் படம். அப்படியா சூப்பர் ஷாருக் கானை நான் கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படி. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஷூட்டிங் மறுநாள் போய்ட்டு நம்ம அந்த இது மாதிரி வந்து எப்படின்னா ஹீரோ வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்பார். அப்போ நான் வந்து அவர் வந்து ஹிந்தியில் அவர் கேட்பார் எப்படி போனோம் அப்படின்னு. அங்கே காட்டு வயசு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்கள்ல, அவங்க ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இது வரும். இது வந்து ட்ரைனிங் எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அது ஒரு 10 நிமிஷமாக 15 நிமிஷமாக அப்படியே பண்ணி இது பண்ணி அப்புறம் மறுநாள் வந்து அந்த ஷூட்டிங் பண்ணாங்க. காலையில் ஆரம்பித்து பயங்கரமாக இருக்கணும். அப்புறம் சார் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான் அவர் சாரை. பார்த்த உடனே அவர் ஹிந்தி, அவர் நான் தமிழ் 2 அப்புறம் அங்கே ஒருத்தர் இருந்தார் தமிழ் ஹிந்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அங்கே. அப்புறம் அவர் தான் சொன்னால் அப்புறம் அவர் கேட்டார், இவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சா என்ன ஏது அந்த விஷயமெல்லாம் கேட்குறாரு அவர். ஆமாம் அந்த விஷயமெல்லாம் கேட்குறாரு. அப்புறம் அம்மா சொல்கிற மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு அவர் அதை சொல்கிறாரு. கேட்டு வெரி குட் சூப்பர். அப்புறம் அந்த டான்ஸில் பிரேக் டான்ஸ்லாம் அது ஆடி காமிச்சேன் அவர் டீம். சும்மா அந்த பிரேக் டான்ஸ் இந்த மாதிரி ரஜினி சார் அது சொன்னார். இந்த மாதிரி அதிசயபுரத்தில் இந்த மாதிரி அவர் ஆடி இருக்காரு. அப்புறம் அந்த ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு ரொம்ப இதுவாகிட்டார். அப்புறம் அந்த நடிக்கும்போது வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். இங்கே முத்தம் கொடுத்தாரு அந்த ஷாட்டை முடிஞ்சோடனே. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததில்ல, அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து எனக்கு அந்த ஷூட்டிங் அந்த ஷாட்டு முடிஞ்சோடனே எனக்கு முத்தம் கொடுத்தீங்க, நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார் ஹைட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் கட்டி பிடிச்சா நமக்கு. சீரியஸ்லி அது வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ரொம்ப ஒரு கிரவுண்டடாக இருந்தார்ல. அதனால் அது ரொம்ப இதுவாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு குழந்தைங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆமாம் சார், நான் வந்து இப்படி அப்படிலாம் நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். அதெல்லாம் வந்து வேற லெவலு. அண்ணே இது நம்ம வடிவேல் அண்ணே, வைகை புயல் வடிவேலு இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் பேசியிருந்தார்ல, கல்யாணத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வடிவேல் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர்? இல்லை நம்ம மேலே ரொம்ப அவருக்கு பிடிக்கும். என்னுடைய அந்த ஃபேமிலி மேட்டர்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். சார் இந்த மாதிரி வந்து தங்கச்சிக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், பசங்களை இது பண்ணி படிக்க வச்சுருக்கிறது எல்லாமே என்னுடைய ஃபேமிலி மேட்டரில் அவர் கேட்பார், நானும் சொல்லுவேன். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பரவாயில்லடா நீ இந்த உயரத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு ஃபேமிலி வந்து காப்பாற்றுற, நீ வந்து உன்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பாராட்டுவார். என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே. ஆமாம், அதனால் வந்து நான் ஆஃபீஸுக்கெலாம் போனேன்னா ரொம்ப நேரமாக பேசுவார், நானும் பேசுவேன். அது மாதிரிலாம் இது பண்ணுவார். அதே மாதிரி அவங்க ஃபேமிலி நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணார் அவர். குலதெய்வம் கோயில் வந்து பரமக்குடியில் இருக்குது ஐயனார் கோயில். அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரோக்ராம் அவருக்கு தெரியும். அவர் நினச்சா எவ்வளோ பேர் வேணாலும் கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியல, அவர் நினச்சா அவர் கூப்பிட்டா எவ்வளோ பேர் வருவாங்க. அவர் எவ்வளோ வந்து நிறைய ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறதுக்கு கூடலாம் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு நிகழ்ச்சி கொடுத்தாரு அவர். நான் ஒரு 30 பேர் கூப்பிட்டு போனேன், 30 பேர் மேலே கூப்பிட்டு போனேன். ஆர்டிஸ்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணி 4.25 மணி நேரம் பண்ண ப்ரோக்ராம் பண்ணி ரொம்ப பாராட்டி ரொம்ப இது பண்ணார். அப்போ தான் அவங்க ஃபேமிலியெலாம் அறிமுகப்படுத்தினார். எல்லா ஃபேமிலி அவங்க அது ஒரு பெரிய ஃபேமிலி அவங்களுக்கு. ஆமாம், பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி. இன்றைக்கி கூட்டு குடும்பத்தோடு தான் இருப்பாங்க எல்லாருமே. அவர் எதனா பேசணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், எல்லோரும் உட்கார வச்சுட்டு அந்த காலத்தில் அந்த பாட்டிங்களா கதை சொல்லல அந்த மாதிரி வந்து உட்கார வச்சு எல்லோரும் உட்கார வச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். அப்போ தான் அறிமுகப்படுத்தினார் எல்லா ஃபேமிலியும். எனக்கு இவங்க அண்ணன் பையன் சித்தப்பா பையன் இவங்க அது எதுவும் எல்லாம் அறிமுகப்படுத்தினார். அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருப்பாங்க. என்னென்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காமெடி, எந்த காமெடி பண்ணாலும் நார்மல் காமெடி அவர் இது பண்ண மாட்டார். உனக்குன்னு ஒரு காமெடி பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த சூரா பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் சொன்னதான். நாடகத்தில் கூட போலீஸ் வேஷம் போட்டாலும் அதை நம்ப மாட்டான். இவெல்லாம் ஒரு போலீஸ் இவனை நம்பி வர 2000 ரூபா கொடுத்துருக்க.
அதெல்லாம் ஸ்பாட்ல ஆ எல்லாம் அப்படியே. ஆனா இது யோசிக்கிறதா இருக்கு. இப்ப இதை விட எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது என்னன்னா, யார் அது டிரைவர் அப்படின்னா நீங்க கீழே இருந்து ஏந்திருப்பீங்களே அந்த யார் வண்டி நிறுத்துது, ஏன் நீ டிரைவர் நானே டிரைவர். நிறைய காமெடி. ஏன்னா உங்களுக்கு வடிவேல் அவர்களோட இருக்கிற அந்த காமெடி எல்லாம் இன்னுமே வந்து எல்லாருக்குமே அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அவர் கூட பண்ண எல்லா காமெடியுமே வேற மாதிரி எவருக்கு இருந்தா எல்லாமே. இப்போ ரீசெண்டாக கூட அந்த காலில் அந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கண்ணே ஃபோனில். ஆமாம் ஆமாம், அது அவர் ஊரில் வந்து ஃபேமிலியோட வந்து கோயிலுக்கு போயிருக்கிறான், அதனால நான் வர முடியல. அப்புறம் பிரபுதேவா சார் படம் இது இப்போ ஏதோ ஒரு டைரக்ட் பண்ண போகிறார் படம், அதோடைய டிஸ்கஷன் அங்கே இருக்குது, அதனால தான் வர முடியல. நான் சென்னைக்கு வந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து நான் பார்க்குறேன், நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஆமாங்க கண்டிப்பாக வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அப்புறம் நல்லா நல்லா பண்ணுடா, சூப்பராக பண்ண, சிஎம்லாம் வந்தாங்க, ரொம்ப சூப்பராக நல்லா பண்ண, வெரி குட், உன்னுடைய உழைப்பு உன்னுடைய இது அப்படின்னாரு. இல்லை சார் என்னுடைய கடமை நான் செஞ்சேன், ஆனால் எல்லாம் நடந்தது கடவுளுடைய செயல் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய விஷயம். அவர் சிஎம்மு வந்துட்டாருன்னா தமிழ்நாட்டுடைய 8 கோடி பேர் மக்கள் வந்த மாதிரி தான் அவர், அதனால் அப்படி சொன்னார். அதனால் வந்து இவங்க வரலாம் அவங்க வரலாம் அப்படிலாம் நீ எதுவும் இது பண்ணிக்காத, புரியுதா, அவர் வந்தது ஒரு பெரிய இதுதான் அப்படின்னு மாதிரி வடிவேல் சார் பேசி வாழ்த்து ரொம்ப இது பண்ணி அந்த காமெடிலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு. சீரியஸாக? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அப்புறம் வரணும்னு அவங்க வந்தாங்க, இவங்க வடிவேல் சாருடைய மேனேஜர் சங்கர், அவருடைய மேக்கப் மேன் பாபு வந்துட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு பொண்ணு மக்களை வாழ்த்துட்டு ஒரு அமௌண்ட் மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம உண்மையை சொல்லணும்ல. ஆமாம் ஆமாம், மறைக்க கூடாதுல்ல. ஆனால் பொதுவாகவே இப்போ வடிவேல் அவர்கள்னா கூட இருக்கவங்க அதுன்னு பேசுவாங்க, மக்கள் மத்தியிலையுமே ஒன்று இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக பேசும்போது இந்த விஷயத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எதை பற்றி? இப்போ பொதுவாகவே வடிவேல் அவர்கள் அப்படின்னா கூட இருக்க நடிகர்களுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்லண்ணே சார். அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறது, ஏன் பண்ணலாம் அப்படின்னா அந்த அந்த நேரம் அவருடைய சூழ்நிலை, ஒரு மனிதர், அது என்னன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக எல்லாம் ஒரே நேரமாக இருக்க முடியுமா? நம்ம இந்த டைமில் ஒரு மாதிரி இருப்போம், அடுத்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் வேறு மனநிலை வேறு மூடில் இருப்போம். அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டோம், ஏன் அது நம்ம இருக்கக்கூடாது, அது நம்ம அது இது சொல்லக்கூடாது. கண்டிப்பாண்ணே. ஆனால் இப்போ இது இளையராஜா அவர்களுடைய இருக்கிறது எப்போ எடுத்தது? இது வந்து 1997 இல்லைன்னா 98. எந்த அளவுக்கு முக்கியமான நபர்? ஏன்னா உங்களோட டிபி முதற்கொண்டு இவரோட ஃபோட்டோ தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. இவர் கூட இருக்க அந்த கை பாருங்க, எத்தனையோ டியூன் போட்டிருக்கேன். அந்த கை நம்ம கையை அப்படி பிடிச்சிருக்காருன்னா நான் அதிர்ஷ்டக்காரன். அந்த டியூன் எத்தனை 1000 படத்துக்கு போட்டிருக்க டியூன். ஆமாம், அந்த கை அங்கே பிடிச்சிருக்குன்னா இது விட வேறு என்ன வேணும்? அது திருநாள்னு ஒரு படம் சார், சத்யராஜ் மீனா அந்த படம் நடித்தாங்க. அது வந்து குருதரபல் தான் டைரக்டர். அது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் ட்ராப் ஆச்சு, நின்று போச்சு. ஆனால் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டாங்க, 75% ஷூட்டிங்லாம் முடிஞ்சு. ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் ட்ராப் ஆச்சு. இப்போ எதுக்கு அந்த இதுனா, அந்த பாட்டில் வந்து என்னுடைய வாய்ஸ் நடுவில் வரும். ஓ அப்படி பாட வச்சார், என்னை பாட வச்சார். நான் அந்த பாட்டில் நடுவில் ஒரு டைலாக் மாதிரி எனக்கு வரும். என் இன்னொன்று தெரியுமா, என் வாய்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிப்பார் அவர். என் வாய்ஸ் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு மாதிரி சின்ன வயசு, அதாவது குழந்தைங்களும் இல்லாமல் பெரியவங்கள் இல்லாமல் அது ஒரு மாதிரியான வாய்ஸ். நீங்கள் பாருங்களேன், 95 96 அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு வித்தியாசம். அந்த வாய்ஸ் அவர் வந்து ரசிப்பாராம். படத்தில் சின்ன ஜம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லாம் பேசுவல, அந்த வாய்ஸ் பார்த்து உன் வாய்ஸ் சூப்பராக இருக்குடா அப்படின்னு டைரக்டர் ராஜ்கபூர் சார்கிட்டே வந்து சொல்லுவாராம். ஆமாம், அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், சார் வந்து சொன்னார் உன் வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கு, ரசிக்கிறாருடா, நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த படத்தில் என்னை வந்து ஒரு 2 இடத்துல என் வாய்ஸ் வர மாதிரி அதில் ஒரு டைலாக் மாதிரி வரும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் உட்காந்துட்டு அப்படி ரசிக்கிறார் அந்த பாட்டு. இப்போ ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்ணுறாங்களா, அது பண்ணிவிட்டு அவர் இன்ஜினியர் ரூமில் வந்து பாட்டு கேட்டு ரசிப்பார். அதுக்குள்ளே நான் போனேன். அங்கே பார்த்தா அவர் அந்த அவ்வளோ ஆனந்தமாக அந்த ரசிக்கிறது இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் தானே ரசிக்கிறோம் கேட்குறோம். அவர் தான் அவர் பயங்கரமாக ரசிப்பார். முதல்ல அவர் தான் ரசிப்பார். அதை தான் வந்து அந்த மாதிரி அது இன்னும் இருக்குது. அந்த இது மறக்க முடியாது. அந்த ரூமில் நான் இருந்தேன், பார்த்துட்டு இது பண்ணி அப்போ தான் ஐயா ஒரு ஸ்டில் எடுக்கணும் ஐயா, ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போயிட்டேன். அவர் ஐயா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், டக்குன்னு பிடிச்சி தான் ரெக்கார்டிங் தரல எடுத்தது. 97 இல்லைன்னா 98. அது சிரிப்பு பாருங்க, அந்த சிரிப்பு, அந்த கை இதெல்லாம் ஒரு பிஆர்ஓ கேட்டார். இது மாதிரிலாம் அவர் கொடுக்க மாட்டார் மோஸ்ட்லி. அதான் அவர் ரொம்ப நார்மலாக தான் அப்படி நிற்பார். இது ரொம்ப சிரிச்ச முகமாக அப்படி நிற்கிறாரு, கையை பிடிச்சிட்டு நின்று. அடுத்து எங்கண்ணே முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட
அவர் உங்களோட கல்யாணத்தை அந்த இது கூட இங்கே பார்த்தேன், மடல் கூட இருந்ததுல வாழ்த்து மடல். பத்திரிக்கை கொடுக்க தான் போனேன். ஓ, அது பத்திரிக்கை கொடுக்குற மதியான டைம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அண்ணார் வெளியே வர சொல்லிட்டாங்க. சரி போனேன், பார்த்தா வெளியே வந்தார். அப்போ சாப்பாட்டுக்கு போகிறேன் 1:30 மணி 1:45 நினைக்கிறேன். அப்போ அந்த டைமு போனோன்னா பத்திரிக்கை கொடுத்து, ஐயா காலைல வந்து பத்திரிக்கை எடுங்க என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி கல்யாணம் ஐயா அப்படின்னு. மேலே கீழே பார்த்துட்டு உங்களுக்கு கல்யாணமா அது கேட்குறாரு. அது கீழே மேலே பார்த்துட்டு பத்திரிக்கை வாங்கிட்டு, ஓ உனக்கு கல்யாணமா அப்படின்னாரு. ஆமாம் சார், நீங்கள் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு. சரிக்கா கண்டிப்பாக அப்படின்ட்டு. ஏன்னா ஜூன் 3 2001 தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த ஜூன் 3 அவருடைய பிறந்த நாள். அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருந்தாரு. அது வந்தது. கண்டிப்பா இது அவர் கைப்பட எழுதின வாழ்த்து மடல். ஆமா சார், எவ்வளோ படத்துக்கு எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ கதைகள். கண்டிப்பா அவருடைய பக்கத்துல விஜயகாந்த் அவர்கள். அது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அவருடைய கட்சி ஆஃபீஸில் தான் பார்த்தது. என் தங்கச்சி சரளா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி, அதுக்கு வந்து மேரேஜ். அதுக்கு பத்திரிக்கை அடித்து இப்போ கொடுக்கறதுக்காக நான் போனேன். என் தங்கச்சி மேரேஜுக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட்டம், பயங்கரமான கூட்டம், பயங்கர கூட்டம், கட்சிக்காரங்க எல்லாம் பயங்கரமாக கூட்டம். ஆனால் நான் நினச்சேன் எப்படியும் லேட் ஆகும் அப்படின்னு. நான் ஆட்டோ பாண்டியன் 2 பேர் தான் போயிடணும். போயிட்டு சரி பார்த்தா கட்சிக்காரங்களாம் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2006 நினைக்கிறேன். அப்போ வந்து இது தேர்தல் வரப்போகுது. அப்போ வந்து மாவட்டமாக பார்க்குறாங்க. அப்போ நான் வந்து அப்போ வந்து இன்னொருத்தர் சேகர் யாரோ ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் சார் மாதிரி என்னுடைய தங்கச்சிக்கு மேரேஜ், அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். என்ன லேட் ஆகுமா, பயங்கர கூட்டம் இருக்குது, சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாம் வந்துக்கிறாங்க. நான் நினச்சேன் எப்படியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் உள்ளே போனார். என்ன சொன்னார் தெரியல. வந்துட்டு இது இவங்க வந்து உள்ளே பார்த்துட்டோன்னே நீங்கள் போங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் அப்படியே உட்காந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த கூட்டம் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே போனோடனே சார் வந்து உட்காந்து வரும், அப்படியே எழுந்து வாங்க கிங்காங் அப்படின்னாரு. நான் போய் காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணேன். என்ன விஷயம் அப்படின்னாரு. மாதிரி தங்கச்சிக்கு கல்யாணம் சார், நீங்கள் வரணும், நீங்கள் மணமக்களை கண்டிப்பாக வாழ்த்தணும் அப்படின்னு. அப்புறம் அப்படியே பார்த்தாரு, எங்கே வச்சுக்கிறேன். அப்போ நான் ஊரில் வச்சுருந்தேன், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேசூரில் தான். அங்கே தான் மாப்பிள்ளை ஊரில் அவங்க மண்டபத்தில் எங்கே வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் சொன்னார், இல்லைப்பா நான் தேர்தலில் பிரச்சாரம் போகிறேன், எனக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை, நீ இங்கேன்னா கூட நான் வந்து பார்த்துருவேன், நீ ஊரில் வச்சுருக்கிறேன், நான் எப்படி நான் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்று பண்ணு, கல்யாணம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வா, அவங்களுக்கு ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொன்னார். சரிங்க சார், கண்டிப்பாக சார் அப்படின்னு. அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் சார், நான் ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்படின்னு. அவர் அந்த இதோட எப்படி ஆனால் இப்போது நிறைய பேர் இப்போ இந்த நம்ம கல்யாணம் அந்த வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார், விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா கிங்காங் அவர்கள் கூட நின்றுருப்பார் கல்யாணம் முழுக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி, மக்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னுடைய மகள் திருமணத்தை அவர் தலைமையில் தான் நடந்திருக்கும், அவர் தான் தாலி எடுத்து கொடுத்துருப்பாரு. அப்படி தான் நான் அந்நியர்கிட்ட அதை சொன்னேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் கிங்காங் கண்டிப்பாக இருந்தால் அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது. ஆனால் அவருடைய ஆத்மா என்றைக்குமே ஆசீர்வாதம் பண்ணணும், அதனால் நீ அதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இதுதான் சொன்னாங்க. கண்டிப்பாக. அடுத்தது முக்கியமான, ஆனால் எனக்கு உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வராது, எனக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட நீங்கள் அந்த கட்டிலுக்கு முன்னாடி நின்று ஆடுற டான்ஸ் தானே, அந்த பிரேக் டான்ஸ், அந்த டைம்ல எடுத்த போட்டோவா அது? கிட்டத்தட்ட அதே லுக். அது கிடையாது. அதுக்கு முன்னாடி, அதிசய பிறகு முன்னாடி கொடி பறக்குதுன்னு ஒரு படம் தெரியுமா? அந்த படத்து வந்து டப்பிங் அவர் அமெரிக்கா போயிட்டு அப்போ தான் காலையில் வந்து இறங்குறாரு. அப்போ வந்து ஸ்டில்ஸ் ரவின்னு கேள்விப்பட்டீங்களா? தெரியும். ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து அவர் எடுக்காத ஹீரோவே கிடையாது, அவர் ஒரு ராசி. அவர் எடுத்தாருன்னு இட்டு அவங்க அந்த மாதிரி அந்த அவர் எடுத்த எல்லா ஆளுங்களுமே இட்டு நீ அது நிறைய இருக்குது அந்த லிஸ்ட்டே, அது பெரிய லிஸ்ட்டாக போகும். அவர்கிட்ட சொன்னேன் நான், இந்த மாதிரி சார் நீங்கள் ரஜினி சார் நீங்கள் பார்க்க போகிறீங்களாமே, என்னை எப்படியாவது எனக்கு அவரை பார்க்கணும், நேரடியாக பார்க்கணும், அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும், அதான் என்னுடைய லட்சியம், ஆசை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நீ கண்டிப்பாக வந்துடுறா காலைல அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரசாத் சொல்லி காலைல போயிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்காடு தம்பின்னு ஒரு படம் பண்ணேன், அர்ஜுனு ஹீரோ. அந்த படத்துக்கு போனேன். அப்போ வந்து கேசட்டை வெளியிட்டு விழா, அப்போலாம் ஆடியோ கேசட்னு அந்த இது மாதிரி இருக்கலாம், அந்த கேசட்டை வெளியிட்டு விழா. அப்போ ரஜினி சார் வந்து வெளியிடுற மாதிரி அப்போ போயிட்டு அந்த கேசட்டை வெளியிட்டுலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு நான் போய்ட்டு சார் அப்படின்னு உடனே அவர் போய்ட்டு சார் இது மாதிரி இந்த பையன் உங்கள் கூட போட்டாருங்க. ஆனால் இப்போது இது வந்து பிரதீபா பாட்டீல் அவங்கள்ட்ட வாங்கின அவார்டு தானே, இது என்ன அவார்டுன்னு?
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளித்துறை சார்பாக வந்து தேர்ந்தெடுத்து அப்படி கொடுப்பாங்க. அந்த அவங்களுக்குள்ள தனித்திறமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு விருது இருக்குது. அது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் சொல்லுவாங்கள்ல, அது நாள் டிசம்பர் 3ஆம் தேதி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா மாற்றுத்திறனாலும் அவங்கவுங்க திறமைகள் என்ன இருக்குதோ அது வந்து நம்ம அதுக்காக அந்த விருது கொடுப்பாங்க. என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ் டிவி செந்தில், டென்ஷன் பாஸ்கர், அவங்க 2 பேருமே வந்து இந்த ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பயோடேட்டா நீங்கள் என்ன ஏது அது ஃபுல்லாக நீங்கள் போய் கொடுக்கணும். ஒரு 2 இடத்துல கொடுக்கணும். அது கலெக்டர் ஆஃபீஸ்னு அவங்களுக்குன்னு ஒரு கலெக்டர் இருப்பார், அங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த இடத்துல கொடுக்கணும். 2 இடத்துல கொடுக்கணும். இவங்க போய் டெல்லியில் அங்கே அனுப்பி அதை பார்த்து இவருக்கு கொடுக்கலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குழுவே இருப்பாங்க. ஒரு 15 பேர் ஒரு குழு இருப்பாங்க அங்கே. அதனால் அது மாதிரி நான் அதே மாதிரி ரெடி பண்ணி போய் கொடுத்தேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆஃபீஸில் கொடுக்கும்போது நீங்கள் எம்பி லெட்டர் ஏதாவது வேணும். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் எல்லா பேப்பரும் வச்சுட்டீங்க, என்ன எது பயோட்டா நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எத்தனை படங்கள், என்ன எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் எம்பி லெட்டர் வேணும் அப்படின்னும் போது என்னடா இது எம்பி லெட்டர்னால் நம்ம யாரை பிடிக்கிறது என்ன அப்படின்னு பண்ணால் படிச்சுன்னு எனக்கு ஞாபகம் வருது நெப்போலியன் சார். அப்போ வந்து மத்திய இணை அமைச்சராக இருக்கிறார். நேராக போனேன், சார் இந்த மாதிரி விஷயம் மாற்றுத்திறனாளித்துறையாக நான் வந்து தேசிய விருது நேஷ்னல் அவார்டுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஆனால் ஒரு எம்பி லெட்டர் கேட்டுறாங்க என்ன அப்படின்னு. அவர் பார்த்தாரு, இவ்வளோ தானே அப்படின்ட்டு அவர் ரெடி பண்ணி அதை கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் போனோன்னா அது டெல்லி போயிடுச்சு. போனபோது அந்த குழு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது ஒருத்தர் பற்றி இப்போ சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தர் தான் சொல்லணும். ஆமாங்க எனக்கு தெரியுங்க அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஏன்னா அது டெல்லியில், இது தமிழ்நாடு, ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா. அப்போ அங்கே அது வந்து சொல்கிறதுக்கு அந்த இது பண்ணுறதுக்கு யாராவது அங்கே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நெப்போலியன் சார் இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. அவர் தான் சொன்னார், எனக்கு அந்த தம்பி தெரியும், எனக்கு அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு, நிகழ்ச்சிலாம் பண்ணியிருக்காரு, எல்லா படமெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்கலாம், அந்த இது இருக்குது அப்படின்னு தான் அந்த அவார்டு எனக்கு வந்து டிசம்பர் 3ஆம் தேதி பிரதிமா பண்ண கையில் அன்றைக்கி வாங்கினது. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு என்னென்னா டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தார். அந்த விருது கொடுக்குறாங்களா அதுக்கு முன்னாடி வந்து நான் உன்னை எப்படியாவது ஒரு டான்ஸ் அங்கே பண்ண வச்சேன் அந்த இடத்துல. அதாவது ஜனாதிபதி உன் டான்ஸ் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து எல்லாமே ரெடி பண்ணார். அப்போ இந்த படம் இருக்கலாம், பெல்லு லெக்க பெல்லு, சிவாஜி படம், அந்த படத்தில் பாட்டு வந்து நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு ரிகல்சராக கூட பண்ணியாச்சு. அது என்னன்னா இப்போ அந்த பாட்டு வந்து காப்பிரைட்டில் இப்போ ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் காப்பிரைட்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து காப்பிரைட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி அங்கேருந்து சங்கர் சார் ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து கிங்காங் வந்து இந்த மாதிரி வந்து நேஷ்னல் அவார்டு உனக்கு தராங்க, அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுனா அது உங்கள் படத்தில் வந்து சிவாஜி வந்து பல்லே லக்கா அந்த பாட்டுக்கு வந்து அவன் ஆட போகிறான், உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா, பண்ணிக்கலாமா. அவருக்கு ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி எல்லா ரிகல்ஸ் எல்லாம் பண்ணிச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் மொத்தம் 45 பேருக்கு நம்ம கொடுத்தாங்க, 45 52 பேர் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து என்னென்னா அதில் வந்து பாதி பேர் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த ஜனாதிபதிக்கு, அதுக்கு மறுபடியும் அப்படி வருவாங்க. அப்படி இருந்தால் அந்த கேப்பில் ஏதாவது நம்ம வந்து டான்ஸு வந்து முன்னாடியோ இல்லை அந்த கேப் இருக்கு இல்லையா அந்த டைமில் வைக்கலான்னாங்க. ஆனால் அவங்க பிஏ விடலை, ஜனாதிபதி பிஏ இருக்காங்களா, இல்லை நாங்கள் இது முடிச்சுட்டு வேற ஒரு இடம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் இது போனோம், ஆமாம் போய் ஆகணும் அப்படின்னாங்க. அதனால இல்லைன்னா நான் டான்ஸ் ஆடிருப்பேன். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த விருது வாங்கினது இதுவே ரொம்ப பெரிய விஷயம் இல்லைடா. அந்த இடம் வந்து எவ்வளோ ஜாம்பாகணும் அந்த இடம் இருக்கு, அது சாதாரண இடம் கிடையாது. எவ்வளோ ஜாம்பாகணும், எவ்வளோ விருதுகள், எவ்வளோ இல்லை. ஆமாம், பிரசிடென்ட் கையில் அவார்டு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இந்த மாதிரி பல விருதுகள் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து வாங்குவாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது உண்மையில ஆண்டவனுடைய அருள் தான். கண்டிப்பாக. பக்கத்திலே வந்து தளபதி விஜய் அவர்களோட இது அது போக்கிரி டைம்ல தானே? ஆமாம், ஓகே போக்கிரி. அது நம்ம விஜயகடன் இருக்குல்ல ஸ்டுடியோ, அங்கே விஜயகடன் அங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க. போக்கிரி 175வது நாள் அங்கே பண்ணாங்க. அப்போ வந்து அது சார் வந்து இது பண்ணது அதான காமெடி, லாரி காமெடி. ஒரு நடிகராக அவரை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இப்போ கூட நடிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ அவர் அரசியல் இல்லை, அவர் கூட நான் கூட காம்பினேஷன் இல்லை, அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஆமாம்மா, அந்த சீனில் அவர் போக்கிரி சுரா அவர் ஹீரோ, ஆனால் அவர் காம்பினேஷன் கிடையாது, எல்லாமே வடிவேல் சார் கூட. ஓகே ஓகே, புரியுதுங்களா? போக்கிரி படத்தில் லாரி டிரைவரை வந்து வடிவேல் சார் கூட தான் வருவார் காம்பினேஷன். சுறா படத்தில் போலீஸாக வருவோம், அதுவும் காம்பினேஷன் வடிவேல் சார் கூட தான். ஆனால் இவர் ரசிச்சிருக்காரு, பார்த்துருக்காரு. அது வந்து என்கிட்ட சொல்லுவாங்க டப்பிங்கில் அவர்
போவார்ல டப்பிங்க. அப்போ அந்த சுறா காமெடிலாம் பார்த்து சிரிச்சா கோடைரக்டர் சொல்லிட்டு ஐயோ சீன் விழுந்து திட்டாரு. ஆனால் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், அது இந்த இடத்துல நம்ம அதை மென்ஷன் பண்ணோம். இது என்னன்னா நிறைய சீன் தூக்க வேண்டியது ஒரு சூழல் வந்துச்சு. எதுல? சுறால ஃபுட்டேஜ் தெரியல உங்களுக்கு, லென்த்தாக போனால் எது தூக்கலாம் எது வைக்கலான்னு அது ஒரு பஞ்சாயத்து வரும். அப்படின்னும் போது இது தூக்கலான்ற மாதிரி ஒரு இது வந்துச்சா ஒரு பஞ்சாயத்து சுறால. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் தான் இல்லை இது சீன் நல்லா இருக்குது, இது எடுக்க வேண்டாம் தூக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதாகவும் அது ஒரு கூட ரிட்டர்னுக்கு சொன்னார். ஆனால் இப்போ அவர் நடிகராக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ அவர் அரசியலில் வந்துட்டார். அவருப்போ போய் சந்திச்சிங்களா, ஏதாவது பார்த்தீங்களா அவரை? இல்லை, இதில் முயற்சி பண்ணேன் நான், அந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக பல முயற்சிகள் பண்ணேன், முடியல. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. வடப்பெண் முருகனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், அப்போ ஆர்த்தி எடுப்பாங்கல்ல, அப்போ எடுக்கும்போது பின்னாடி ஒருத்தருக்கு இவன் ஒரு மனுஷன், இவனுக்குலாம் ஒரு கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறகு வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன பயம். நான் கும்பிடாத தெய்வம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்த பிறகுதான் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.